நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி வெஜிடபிள் புலாவ் கிட் யூஸ் பண்ணி மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். Hello viewers, vanakkam and welcome to Aachi Next Gen Cooking. India's number 1 spice brand ஆன ஆச்சி மசாலாவோட ஆச்சி வெஜிடபிள் புலாவ் கிட் யூஸ் பண்ணி மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சி மஷ்ரூம் பீஸ் புலாவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஆச்சி வெஜிடபிள் புலாவ் கிட், மஷ்ரூம் 200 கிராம், கிரீன் பீஸ் 200 கிராம், ஆச்சி கீ 50 ml, வாட்டர் 400 ml, மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ். பொதுவாக புலாவ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதிகம், ஸ்பைசஸ் நிறைய ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் மசாலாலாம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் சொல்லிகிட்டே போவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இதெல்லாம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். பட் அது எல்லாத்தையுமே சிம்பிளாக 3 ஈஸி ஸ்டெப்பில் முடிக்கிறதுக்காக தான் ஆச்சி வெஜிடபிள் புலாவ் கிட் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேக்கெட் ஸ்பைசஸ் கிட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேக் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டில் 3வது ஒரு பேக் வருது. இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்குது. இப்போ இந்த 3 பேக் வச்சு தான் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பீஸ் புலாவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆச்சி கீ இதில் 50 ml ஆட் பண்ண போகிறோம். ஆச்சி பியோர் கீ ஆட் பண்ணியாச்சு. இது ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரோமா வர ஆரம்பிக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம கிட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் பேக், அதாவது இதில் ஸ்பைசஸ் இருக்குது, இதை ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதில் வந்து ஸ்டார் அனீஸ் இருக்குது, சின்னமம் இருக்குது, பேலீஃப் இருக்குது, க்ரீன் காடமம் இருக்குது, மராட்டி மொக்கு இருக்குது, மேஸ் அண்ட் க்ளோவ்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1 வந்து ஓவர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டெப் 2க்கு போக போகிறோம். ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் அண்ட் பீஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து மஷ்ரூம் அண்ட் பீஸ் ஆட் பண்ணி மஷ்ரூம் அண்ட் பீஸ் புலாவ் செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி புலாவ் செஞ்சுக்கலாம். இப்போ நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பீஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த கீல மஷ்ரூம், பீஸ், ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 3 to 5 minutes வரைக்கும் இதில் நல்லா வதங்க விடலாம். இப்போ மஷ்ரூம் பீஸ் எல்லாம் நல்லாவே வதங்கியாச்சு. 3 to 5 minutes வரைக்குமே நல்லா விட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் இருக்க பேக் 2. இந்த பேக் 2ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலாவுக்கான பேஸ்ட் இருக்குது. இதோட அரோமாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணுற மசாலாவில் தான் அதோட முக்கியமான டேஸ்ட்டே அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பேஸ்ட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்மெல்லே வந்து தெரிஞ்சிருக்கு இதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு. இப்போ இதை ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு 5 minutes வந்து இதே மாதிரி வதக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த மசாலா பீஸ் வந்து வதங்குற நேரத்தில் நம்ம பாஸ்மதி ரைஸ் பேக்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ரைஸை வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வரும்போதே நல்லா க்ளீன் பண்ணி வந்திருக்கு. ஏன்னா இதில் கிராம்பெல்லாம் போட்டிருக்காங்க. இதோட அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி ஆயிலெலாம் ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம அந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரைஸ் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக 400 ml ஆஃப் வாட்டர் நான் ஏற்கனவே வந்து இதில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக புதினா, கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் நான் சால்ட் வந்து செக் பண்ணிட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மஷ்ரூம் பீஸ் புலாவோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துச்சு, ஸ்டீமும் செட்டில் ஆயாச்சு. இப்போ அதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். புலாவ் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாவ், பா, அரோமாவே சூப்பராக இருக்குது. ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும்னு. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன்.
இது ரொம்பவே யம்மியாக இருக்கும். அதாவது ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை நம்ம வீட்டிலே கொண்டு வரும். இந்த யம்மியான வெஜிடபிள் புலாவை யார் வேணாலும் உங்கள் வீட்டிலே சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் மூலமாக 30 மினிட்ஸில் ரெடி பண்ணலாம். இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி வெஜிடபிள் புலாவ் கிட் மூலமாக. இதை நம்ம ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். www.aachifoods.com லாகின் பண்ணி நீங்கள் வாங்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம். இது உங்கள் ஆச்சி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபுட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி வேற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரெசிபிஸோட திரும்ப வந்து உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஸ்வர்யா கிருஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.